நீங்கள் ஒரு அழகான நகரத்தில் வசிக்கிறீர்கள். செல்வம் கொழிக்கிறது, கோவில்களில் மணி ஓசை இடைவிடாமல் கேட்கிறது, கடல் வணிகத்தால் உலகம் உங்கள் தேசத்தை தேடி வருகிறது. ஆனால் ஒரே ஒரு நாள், வெறும் ஒரே ஒரு நாளில் அந்த மாபெரும் நகரமே கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டால் அது புராணக் கதையல்ல, அது நடந்த நிஜம். 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்களின் உச்சகட்ட நாகரிகமாக திகழ்ந்த சோழர்களின் புகழ்பெற்ற பூம்புகார் நகரம் எங்கே போனது? இன்று விஞ்ஞானிகளே வியந்து நிற்கும் அந்த நீருக்கடியில் மறைந்துள்ள ரகசியங்கள் என்ன? இழந்த அந்த ஆன்மீக பெருமையை இன்று நாம் ஏன் மீண்டும் நினைவு கூற வேண்டும்? வாருங்கள், காலம் கடந்து கடலுக்குள் மறைந்திருக்கும் அந்த மர்மத்தை இன்று ஆன்மீக மாலை சேனலில் விரிவாக காண்போம். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆன்மீக மாலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் வரலாறு வெறும் செங்கற்களால் ஆனதல்ல. இது தமிழர்களின் கலாச்சாரம், வணிகம் மற்றும் தெய்வீகத்தின் சங்கமம். நாம் மகாபாரத காலத்தின் ஆன்மீகத்தை பேசுகிறோம். ஆனால் நமது கண்முன்னே வாழ்ந்து பின் கடலுக்குள் மறைந்து போன ஒரு பொற்கால நகரத்தை பற்றி நாம் அறிவோமா? அதுதான் சோழர்களின் தலைநகரான மணிமேகலையின் பூம்புகார். பூம்புகார் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் கடல் வணிகம்தான். ஆனால் ஒரு நாட்டின் செழிப்பு என்பது வெறும் பணத்தால் மட்டும் வருவதில்லை, அந்த மக்களின் ஆன்மீக ஒழுக்கத்தால் தான் வருகிறது. பூம்புகாரின் உச்சக்கட்ட அடையாளமாக திகழ்ந்தது அந்த இந்திர விழா. இந்திரன் என்பவன் தேவர்களின் தலைவன். அவனது அருள் இருந்தால் இயற்கை நமக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என்று சோழர்கள் நம்பினார்கள். இந்த விழா 28 நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். நகரமே விழா கோலம் பூண்டிருக்கும். 12 வகை ஆடல்கள், விதவிதமான இசை கருவிகள், கூத்துக்கள் என நகரின் ஒவ்வொரு தெருவும் ஒரு கலைக்கூடமாக மாறியிருக்கும். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆன்மீக நுணுக்கம் என்னவென்றால், இது ஒரு தனி மனிதருக்கான விழா அல்ல, இது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான விழா. ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தல், ஆதரவற்றோருக்கு காப்பளித்தல், மக்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருத்தல் என சமுதாய அறங்கள் அனைத்தும் இந்த ஆன்மீக பெருவிழாவிற்குள் அடங்கியிருந்தன. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இதை பற்றி கூறும்போது, கடல் தெய்வத்தின் அருளாலும் இந்திரனின் ஆசியாலும் பூம்புகார் நகரம் ஒரு சொர்க்கம் போல் திகழ்ந்தது என்று வர்ணிக்கிறார். இன்று நாம் நம் திருவிழாக்களில் ஆடம்பரத்திற்கு தரும் முக்கியத்துவத்தை அன்று அவர்கள் மக்களின் நலத்திற்கு கொடுத்தார்கள். பக்தியும் சமூக ஒழுக்கமும் இணைந்திருந்த அந்த காலம்தான் பூம்புகாரின் உண்மையான பொற்காலம். மக்கள் பேராசையற்றவர்களாக, இயற்கையை வணங்குபவர்களாக வாழ்ந்தார்கள். அந்த ஆன்மீக ஒழுக்கமே அவர்களை கடல் வழி வர்த்தகத்தில் உலகையே வெற்றி கொள்ள வைத்தது. ஒரு சிறந்த ஆன்மீக வாழ்வு எப்படி ஒரு சமூகத்தை பொருளாதார ரீதியாகவும் உயர்த்தும் என்பதற்கு பூம்புகாரே மிகச்சிறந்த உதாரணம். அந்த மக்கள் வெறும் கற்களை மட்டும் வணங்கவில்லை, வாழ்வியலையே தர்மமாக கொண்டு வாழ்ந்தார்கள். பூம்புகார் வெறும் துறைமுகம் மட்டுமல்ல, அது ஆன்மீகத்தின் உறைவிடம். சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய நூல்கள் இந்நகரத்தின் தெருக்களில் ஒலித்த வேத கோஷங்களையும், கடற்கரையில் அமைந்திருந்த இந்திரன் மற்றும் கடல் தெய்வங்களின் வழிபாட்டு தலங்களையும் விவரிக்கின்றன. வணிகர்கள் கடலுக்கு செல்லும் முன் கடல் தெய்வத்திடம் தங்களின் பாதுகாப்புக்காக வேண்டிக் கொள்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தனர். அங்குள்ள கோவில்களின் கட்டிடக்கலை தமிழர்களின் நுணுக்கமான சிற்பக்கலைக்கு சான்றாக இருந்தது. ஆனால் விதியின் விளையாட்டு எப்போது எப்படி நடக்கும் என்று யாரால் சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட நாளில் அல்ல, இயற்கையின் சீற்றத்தால் படிப்படியாக, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பூம்புகார் மெல்ல மெல்ல கடலுக்குள் அமிழத் தொடங்கியது. இலக்கியங்கள் இதை கடல் தெய்வத்தின் கோபம் அல்லது இயற்கை சமநிலை சீர்குலைவு என்று வர்ணிக்கின்றன. பெரும் வணிக மையமாக இருந்த நகரம் சில நூற்றாண்டுகளில் வரலாற்றின் பக்கங்களில் இருந்து மறைந்து போனது. நூற்றாண்டுகள் கடந்தன. உலகம் இதை ஒரு கட்டுக்கதை என்றே நினைத்தது. ஆனால் 1980களில் தொடங்கிய கடல்சார் தொல்லியல் ஆய்வுகள் அந்த உண்மையை உலகுக்கு உரக்கச் சொன்னன. கடலுக்கு அடியில் 12 மீட்டர் ஆழத்தில் செங்கற்களாலான மதில் சுவர்கள், துறைமுகப் பகுதிகள், மண்பாண்டங்கள் மற்றும் ஆபரணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் நாம் இன்று வாசிக்கும் இலக்கியங்கள் வெறும் கற்பனையல்ல, அவை நம் முன்னோர் வாழ்ந்த நிதர்சனம் என்பதை நிரூபித்தன. உறவுகளே, பூம்புகார் இன்று கடலுக்குள் இருக்கலாம், ஆனால் அதன் ஆன்மீக மற்றும் கலாச்சார பெருமை இன்றும் தமிழர்களின் இரத்தத்தில் ஊறியிருக்கிறது. இழந்த நகரத்தின் எச்சங்கள் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான்: காலத்தின் சுழற்சியில் எதுவுமே நிரந்தரமல்ல, ஆனால் உயர்ந்த நாகரிகம் எப்போதும் அழியாது.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று பதிவுகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.